கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு பேர் சொல்லி நம்மை அழைத்து அவர் சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எனவே இந்த தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் நம்மை தமக்கென்று ஏற்படுத்தி கொண்ட அந்த வார்த்தை நிமித்தமாய், அந்த காரியத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். குறைவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய துதியை சொல்லும்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழைப்பு. எனவே இந்த தேவன் தனக்கென்று நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த தனக்கென்று என்று சொல்லி ஏற்படுத்தியதனாலே நாம் குறைவுள்ளவர்களாய் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் அனுமதிப்பது கிடையாது. நாம் அவரை துதிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தரனை இப்படியாய் நடத்தினார், நான் எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்பட போகிறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். கர்த்தரோ என்னை அதிசயமாய் நடத்தினார், கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தினார், கர்த்தர் எனக்கு ஒத்தாசையை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் அவரை துதிக்கும்படியாய், புகழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் அவருடைய ஜனங்களாய் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிக்கும் போது, இந்த நாளில் நாம் போகிற காரியங்களிலே, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி அற்புதமான காரியங்களை செய்து நாம் அவரை துதித்து சோத்தரிக்கும்படியாக, நாம் அவரை புகழ்ந்து அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே, கால வேளையிலே அவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை குறித்து துதித்து சாட்சி சொல்லும்படியான ஆசீர்வாதங்களை இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். எனவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும்படியான காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம் இந்த விசுவாசத்தோடு. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தாவே எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீரப்பா. எனவே நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடத்தும் போது நாங்கள் குறைகளை சொல்லி அழுமுடியாக நடத்துகிற தேவன் அல்ல. நீ நடத்தி வந்த அதிசயமான காரியங்களை, நீ செய்த அற்புதங்களை சொல்லி புகழும்படியாக எங்களை நடத்துகிற, உண்மை புகழும்படியாய் நடத்துகிற தேவனாக இருப்பக்கா சோத்திரமப்பா. அப்படியே இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில், எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அதிசயமாய் நடத்தி இந்த பிள்ளைகள் கர்த்தாவே, கர்த்தர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக எங்களை அற்புதமாக நடத்தினார், ஆசீர்வாதமாக நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார் என்று சொல்லி தொழுது சோத்தரிக்கும்படியாய் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தலும் உம்மை துதிக்கும்படி ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தாவே. உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து உம்முடைய துதியை சொல்லும்படியான காரியங்களை செய்தலும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் சொல்லியிருக்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாக நடத்துவார். விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கி நீங்கள் நடத்துங்கள். அவருடைய துதியை நீங்கள் சொல்லும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.